Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad wa barik sallim alai. இன்ஷால்லா முஃமின்களின் நற்குணம் பற்றி நம்ம இப்போ பாடம் பார்க்க போகிறோம். நம்ம பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அல் முஃமின் ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இன்ஷால்லா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் தினமும் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நான் எங்களுடைய பாடம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இன்ஷால்லா லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். அளவு கடந்த புகழ்வை தவிர்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோடனும் பனு ஆமீர் குழுவுடன் என்ன பண்ண நான் சென்றேன். அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், நபியை புகழ்ந்துக்கிட்டே வந்தோம். நபியே நீங்கள் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டே வந்தோம். அப்போ உடனே என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருள் நிறைந்தவனான உயர்ந்தவனான அல்லாஹு தான் என்னது தலைவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், நீங்கள் எங்களை மிகவும் சிறப்புக்குரியவங்களாக இருக்கீங்க, கொடை கொடுப்பதில் எதிரிகளை மிகைப்பதில் எங்களோட மிக மகத்தானவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய கூற்றை என்ன பண்ணுங்கள், முழுமையாவோ இல்லைன்னா உங்களுடைய கூற்று சிலவற்றையும் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். ஆனால் உங்களை ஷைத்தான் என்னது தனக்கு முகவர்களாக ஆக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய முன்னாடி அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் என்ன பண்ணாங்கன்னா முகத்துக்கு முன்னால் புகழ்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீ நாசம் அடைவீராக நவுதுபில்லாஹி மின்ஹா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய தோழருடைய கழுத்தை நீ என்ன பண்ண துண்டிச்சு விட்டுட்ட, உன்னுடைய தோழரின் கழுத்தை நீ துண்டிச்சு விட்டுன்னு பல முறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, யாராவது தன்னுடைய சகோதரை அவசியமாக புகழ்வங்களாக இருந்தீங்கன்னா அவங்க இவ்வாறு தான் நான் கருதுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹு தான் என்னது, அல்லாஹுவே அவனுக்குரிய போதுமானவன். அதாவது அவங்க என்ன செஞ்சாலும் என்னது அல்லாஹுவே போதுமானவன். அல்லாஹ் நாடியனால தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அல்லாஹுக்கு முன்னால் ஒருவரையும் என்ன பண்ண மாட்டேன், நான் பரிசுத்தப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நபி சொல்கிறாங்க. நான் அவர் இப்படி என்று நம்ம புகழலாம். அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்றது புகழலாம் அப்படின்னு சொல்லி, அதுவும் என்னது அந்த தன்மை அவங்கக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள புகழணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்த பாடத்துக்குள்ளே போவோம் இன்ஷா அல்லாஹ். நாணம் உடையவள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அதாவது வெட்கமுடையவர்களாக இருப்பாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துறைக்குள்ளே இருக்கின்ற கன்னி பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள விட அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு செயலை அவங்க கண்டாங்கன்னா அது அவங்க முகத்திலே என்ன ஆகும், தெளிவாக காமிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்போ முகம் சிவந்துடும் அப்படின்ற அர்த்தமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வெட்கம் என்னது நன்மையை தவிர வேறு எதையுமே நமக்கு கொடுக்காது. வெட்கம் என்னது அதுவும் ஒரு நன்மை தான், நன்மைக்குரிய செயல் தான். வெட்கம் முற்றிலும் நன்மை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈமானில் இறை நம்பிக்கை, ஈமான்னா என்னது இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கையில் 70க்கு மேற்பட்ட இல்லைனா 60க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்குது. அவற்றில் மிக சிறப்பானது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது. அவற்றில் மிக தாழ்ந்தது என்னது, சிறியது, அதாவது பாதையில் இடையூறாக இருக்கிற பொருளை நம்ம அகற்றி வைக்கிறது. இன்னொன்று வெட்கம் என்னது இறை நம்பிக்கை ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பாடம், ஒழுக்கமானவள் சுயமரியாதை பேணுவாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒழுக்கமாக இருக்க முயற்சிக்கிறாங்களோ அவர் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் ஒழுக்கமுடையவர்களாக ஆக்கிடுறான். அதே மாதிரி யார் பிறரை விட்டு தன்னை தேவையற்றவர்களாக ஆக்கி கொள்கிறாரோ அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவரை பிறரை விட்டு தேவையற்றவர்களாக ஆக்குவான். அதே மாதிரி யார் பொறுமையாக இருப்பாரோ அல்லாஹ் அவருக்கு பொறுமையை தருகிறான். பொறுமையுடையவர் சிறந்த இன்னும் விசாலமான அருட்கொடை எதுவுமே இல்லை. அதாவது பொறுமையை விட சிறந்த விசாலமான அருட்கொடை எதுவும் எவருக்கும் அருளவில்லை. அல்லாஹ் யாருக்குமே இதை விட சிறந்ததுன்னு அருளவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறோம், அதாவது தனக்கு தேவையில்லாத விஷயத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, நுழைய மாட்டார்கள் அப்படின்னு இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து அழகிய இஸ்லாமிய பண்பில் உள்ளதாகும் தமக்கு தேவையற்ற விஷயங்களை அவர் விடுவது. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற அழகிய இஸ்லாமிய பண்பு என்னது, நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் நம்ம போய் இன்டர்ஃபே ஆகாமல் அதை விட்டு தவிர்த்து இருப்பது அப்படின்றது சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நிச்சயமாக அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்கக்கிட்ட இருக்கிற 3 குணங்களை வந்து விரும்புகிறான், 3 குணங்களை வந்து வெறுக்கிறான். எதை அவன் விரும்புகிறான்னா, நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் என்ன பண்ணக்கூடாது, இணை வைக்கக்கூடாது, நீங்கள் அல்லாஹுடைய கயிற்றை வந்து பற்றி பிடிக்க வேண்டும், நீங்கள் வந்து பிரிந்து விடக்கூடாது என்று என்ன பண்ண அல்லாஹ் வந்து உங்களை வந்து விரும்புகிறான். எதை அல்லாஹ் வந்து வெறுக்கிறான்னா, அதாவது கூறினான் என்பதை. இவ்வாறு வந்து வதந்தி, அதாவது இப்போ நம்ம அதிகமாக வந்து கேள்வி கேட்பது, வீணான செயல்களை வந்து செய்வது, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அல்லாஹ் வந்து வெறுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். செல்வத்தை வீணடிக்கிறது என்னது, அல்லாஹ் வந்து வெறுக்கத்தக்கது தான். நம்ம எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செலவு பண்ணுறோம், ஆனால் தீனுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்றது அல்லாஹுக்கும் நமக்கும் உள்ளது தான். என்ன பண்ணுறோம், செல்வத்தை வந்து வீணடிக்கிறதையும் அல்லாஹ் வந்து வெறுக்கிறான். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் அதில் வந்து பாதுகாப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த டாபிக் போவோம். மான மரியாதையை களங்கப்படுத்துவது இன்னும் குறைகளை ஆராய்வதை விட்டு தூரமாக இருப்பாள். இதில் வந்து என்ன பண்ண அல்லாஹ் தஆலா வந்து எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறான்னா, யார் வந்து நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில் வந்து இத்தகைய மானக்கேடான வார்த்தைகளை வந்து பரப்ப விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு என்னது, நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் மிக்க துன்பம் கூடிய வேதனை உண்டு, துன்புறுத்தக்கூடிய வேதனை உண்டுன்னு அல் குர்ஆன்ல அல்லாஹ் வந்து 24வது அத்தியாயம் 19வது வசனத்தில் வந்து சொல்கிறான், நம்மளை எச்சரிக்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான் அல்லாஹ், எவருடைய குற்றத்தையும் நீங்கள் துருவி விசாரிக்க வேண்டாம். யாருடைய குற்றத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, துருவி விசாரிக்க கூடாதுன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல் குர்ஆன் 49வது அத்தியாயம் 12வது வசனம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத நான் வந்து கேட்டிருக்கேன்னு ஒரு நபர் வந்து சொல்கிறாங்க, ஒரு மனிதர் சொல்கிறாங்க, நீங்கள் மக்களுடைய குறைகளை வந்து ஆராய்ந்தால் அவர்கள் என்ன பண்ணுவான், நீங்கள் வந்து கெடுத்து விடுவீங்க அல்லது கெடுப்பதாக வந்து அதாவது கெடுப்பதற்குரியவர்களாக அவங்க மாற்றிடுவீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யார் வந்து மக்களுடைய குறைகளை வந்து ஆராய்கிறாங்களோ அவங்க வந்து கெடுத்துருவாங்க, இல்லைனா அவங்க வந்து கெடுக்கக்கூடியவர்களாக என்ன பண்ணுவாங்க, மாறிடுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹுவின் அடியார்களுக்கு தொந்தரவு தராதீங்க, அல்லாஹுவை இழிவுபடுத்தாதீங்க. அல்லாஹுவின் அடியாருக்கு வந்து தொந்தரவு தராங்க, அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது. அவங்க என்ன பண்ண அவங்களுடைய குறைகளை வந்து தேடாதீங்க. ஏனென்றால் நிச்சயமாக எவன் தனது முஸ்லீம் சகோதரனின் குறைகளை தேடுகிறானோ அவனுடைய குறை என்ன பண்ணும், அல்லாஹ் வந்து தேடுகிறான். இறுதியில் அவன் என்ன பண்ணான், அவனுடைய வீட்டுக்குள் இருந்தாலுமே என்ன பண்ணான், அவன் வந்து அவனுடைய குறைகளை வந்து அம்பலப்படுத்துகிறான், வெளிப்படுத்தி விடுவான்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்கள் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் வந்து ஏறி உயர்ந்த சப்தத்தோடு வந்து எல்லாரையும் அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு சொல்கிறாங்க, தமது நாவால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு தமது இதயங்களால் ஈமான் நம்பிக்கை நுழையாதவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தொந்தரவு தராதீர்கள், அவர்களை பழிக்காதீர்கள், அவர்களின் குறைகளை ஆராயாதீர்கள். என்ன சொல்கிறாங்க, அதாவது முஸ்லீம்களான அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தொந்தரவு தராதீங்க, அவங்கள வந்து பழிக்காதீங்க, அவங்கள வந்து குறைய ஆராயாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எவன் தனது சகோதரனுடைய குறையை ஆராய்கிறானோ அவனுடைய குறைகளை அல்லாஹ் ஆராய்வான். யார் ஆராய்வான், அல்லாஹ் வந்து ஆராய்வான். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரியே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, உமர் வந்து ஒரு முறை வந்து காபாவை வந்து கடந்து செல்லும் போது, நீ வந்து எவ்வளவு மகத்துவம் நிறைந்த இல்லம்,
உனது கண்ணியம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது. அல்லாஹ்விடத்தில் உன்னை விட முக்மீனான மனிதர்களே என்னது கண்ணியத்தால் மிகவும் மகத்துவமானவர்கள். இப்போ காபாவோட அல்லாஹ்விடத்தில் வந்து முக்மீனான மனிதர்கள் தான் என்னது மிகவும் கண்ணியமுடையவர்களாக இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கியருள்வானாக. ஆமீன். முகஸ்துதியை விட்டு தூரமானவள். அடுத்த பாடம் என்னது? முகஸ்துதியை விட்டு தூரமானவள். இதில் வந்து அல்லாஹ் தஆலா வந்து கூறுறான், என்ன சொல்கிறான்னா, ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு வந்து கீழ்ப்படுகிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் படைச்சிருக்கேன், எனக்கு வணங்குவதற்காக தான் நான் வந்து அவங்கள படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான் அல்லாஹ் வந்து அல் குர்ஆன் 51வது அத்தியாயம் 56வது வசனத்தில் வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா வந்து அதாவது அல்லாஹ்வுக்கே மார்க்கத்தை தூய்மைப்படுத்துவதற்காகவும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்ன பண்ண தூய்மைப்படுத்துவதற்காகவும், இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து உறுதி மிக்கவர்களாகவும் இருக்கின்ற நிலையில் தான் என்ன பண்ண அல்லாஹ் வந்து அவர்களை வந்து வணங்க வேண்டும் என்பதற்காக தவிர வேறு கட்டளை, அதாவது இதுதான் அவங்களுடைய கட்டளை, வேறு எதுக்குமே என்ன பண்ண அல்லாஹ் வந்து அவங்கள வந்து படைக்கலை. இது என்ன பண்ண அல்லாஹ் வந்து அல் குர்ஆன் 98வது அத்தியாயம் 5வது வசனத்தில் வந்து சொல்கிறான். ஸோ மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் என்ன பண்ண அவனுக்கு கட்டுப்படுறதுக்காக வணங்குவதற்காக தவிர வேறு எதற்கிற்கும் நான் வந்து படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய தர்மத்தை வந்து பெற்றவருக்காக, அதாவது நம்பிக்கையாளர்களே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய தர்மத்தை வந்து உங்களுடைய தர்மத்தை பெற்றவங்களுக்கு வந்து இகழ்ச்சியையும் துன்பத்தையும் செய்து கொண்டு அந்த பலனை என்ன பண்ணுங்கள் வீணாக்கிடாதீர்கள். அவங்க என்ன பண்ணுங்க, அவங்க வந்து செய்பவர்கள், அது அவ்வாறு செய்வங்க யாருன்னா வந்து அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்ளாத தான் தர்மவான் என்பதை பிற மனிதர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு தம் பொருளை செலவு செய்து வீணாக்கி விட்டவர் ஒப்பாவார். அதாவது தான தர்மங்கள் செஞ்சும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள வந்து இழிவாகவோ துன்புறுத்தவும் செஞ்சாங்கன்னா அவங்க யாருக்கு ஒப்பானவங்கள் ஆவாங்கன்னா, அதாவது பகட்டுக்காக வந்து செஞ்சவங்க யாருக்கு ஒப்பாக ஆவாங்கன்னா, இந்த துனியாவில் வந்து வீண் விரயம் செய்கிறாங்கல்ல தர்மம் செய்கிறதுக்கு பதிலாக, அதுக்கு ஒப்பானவர்கள் ஆவார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதிலேருந்து பாதுகாப்பானாக. அவங்களோட எடுத்துக்காட்டு எப்படி இருக்குன்னா, இப்போ வழுக்கை பாறையில் இருக்குல்ல, வழுக்கை பாறையில் மீது மண் படிந்திருந்தாவோ இல்லை ஒரு பெரிய மழை பெரும் மழை வந்து பொழிந்து அதை வந்து கழுவி, இப்போ மண் படிஞ்சிருக்கு, அது ஒரு பெரும் மழை வந்து பெய்ந்து அது வந்து கழுவி வெறும் பாறையாக விட்டதில்ல, இவ்வாறு தானே அது அவங்களுடைய இதுவும் இருக்கும். ஸோ அவங்களுடைய பெருமை என்ன ஆகும், அழித்து விடும். அவங்களுடைய அமல்களை அவங்க செய்த அனைத்தையும் என்ன அழித்து விடும். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தானம் செய்திருந்தாலும் யாதொரு பலனையும் மறுமையில் அடைய மாட்டார்கள். அவர் எவ்வளோதான் தான தர்மங்கள் செஞ்சுருந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு பலனையும் அடைய மாட்டார்கள். ஸோ பெருமை என்பது என்னது, அனைத்து அமல்களையும் நம்மளுடைய இதை வந்து அழிச்சிடும். அல்லாஹ் வந்து அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 264வது வசனத்தில் வந்து சொல்கிறான். அல்லாஹ் அடுத்து அவர்கள் வந்து தொழுகையில் நின்றாலோ அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, தொழுகையில் வந்து நிற்கிறாங்க, நிற்று சோம்பேறியாக என்ன பண்ணாங்க நிற்கிறாங்க, மனிதருக்கு காண்பிக்க விரும்புகிறதுக்காக, அதாவது நானும் தொழுகிறேன் அப்படின்றதுக்காக நிற்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் வந்து வெகு சொற்பமாக அன்றி அல்லாஹ் வந்து அவங்கள வந்து நினைவு கூறுவதில்லை அப்படின்னு அல்லாஹ் வந்து அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 142 வசனத்தை வந்து சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ். அருள் நிறைந்த உயர்வு மிக்க அல்லாஹ் சொல்கிறான், அருள் நிறைந்த உயர்வு மிக்க அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சொன்னதாக யார் சொல்கிறா, நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நான் வந்து இணை வைப்ப விட்டு முற்றிலும் தேவையற்றவன் யார் ஒருவர், அதாவது யாராவது ஒருவர் வந்து ஏதாவது ஒரு அமலை புரிந்து என்னுடன் மற்ற எவரையேனும் அந்த கூட்டத்தாரில் வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அவரை வந்து அந்த இணை வைப்புடன் விட்டு விடுவேன் வந்து நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, பின்வருமாறு நான் வந்து சொல்கிறேன், செவியுற்றேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை பின்வருமாறு கூறியதாக நான் செவியுற்றேன். மறுமை நாளில் வந்து மக்கள் முதலில் தீர்ப்பு வழங்கப்படுவார். யாரேனும் இறைவழியில்